சர்வதேச சந்தையில் தங்கம் விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வரும் நிலையில் இந்த போக்கு இன்னும் சில காலம் நீடிக்கக்கூடும் என்றும் அமெரிக்காவில் நிலைமை செட்டில் ஆகும் வரை இதே நிலைதான் இருக்கும் என்றும் பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு 1 கிராம் தங்கம் ரூபாய் 15,000 கடந்த நிலையில் தற்போது விலை குறைந்து வருவது வாங்குபவர்களுக்கு ஓரளவு நிம்மதியை அளித்துள்ளது. பொதுவாக உலகளாவிய போர் பதற்றம் அதிகரிக்கும் காலங்களில் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் விலை உயர்வது வழக்கம். ஆனால் இந்த முறை அந்த நிலை உருவாகாமல் தங்கம் எதிர்பாராத வகையில் சரிவை சந்தித்து வருவது பலரிடையே கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதுகுறித்து பேசிய ஆனந்த் ஸ்ரீனிவாசன், சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை $4,000 அளவுக்கு கீழே வந்துள்ளதாகவும் அமெரிக்க பொருளாதார நிலை சீராகும் வரை தங்கத்தின் மீதான அழுத்தம் தொடரும் என்றும் கூறினார். அமெரிக்க பங்கு சந்தையும் தற்போது பலவீனமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வெள்ளி விலையும் குறைந்து வருவதாகவும் கச்சா எண்ணெய் விலை மட்டும் மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செங்கடல் வழியாக நடைபெறும் எண்ணெய் வர்த்தகத்துக்கு ஏமன் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள் சவாலாக இருப்பதாகவும் கூறினார். கச்சா எண்ணெய் டாலரில் மட்டுமே வர்த்தகம் செய்யப்படுவதால் அதன் விலை உயரும் போது டாலரின் மதிப்பும் அதிகரிக்கிறது. டாலர் வலுப்பெறும் போது தங்கத்தின் விலை குறையும் என்பது இயல்பான பொருளாதார விதி என அவர் விளக்கினார். அதேபோல அமெரிக்காவில் வட்டி விகிதம் உயர்த்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் தங்கத்தின் விலையை பாதித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் இது ஒரு செய்தி மட்டுமே. முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன் தனிப்பட்ட நிதி ஆலோசகரின் ஆலோசனைகளை பெறுவது அவசியம்.